ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா டபுள் பீன்ஸ் குருமா. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இதுக்கு தேவையான பொருள் 3 வெங்காயம், 2 தக்காளி, டபுள் பீன்ஸ், புதினா, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், வெறுமிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, சாம்பார் தூள், கசகசா, சோம்பு. அரைக்க தேவையான என்னென்னா முந்திரி, பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய், 1 கப் தேங்காய். இப்போ செய்முறையை பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறது அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன முதலே சொல்லிட்டேன், இருந்தாலும் என்னோட சொல்கிறேன். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 10 பீஸ் முந்திரி பருப்பு, 3 பச்சை மிளகாய், 1 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். இது கூடவே சேர்த்து சோம்பு 1 ஸ்பூன் போடணும், 1/2 ஸ்பூன் கசகசா. இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். எல்லாம் போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணியை போட்டு நல்லா மையாட்டம் அரைச்சாச்சு பாருங்கள். இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். இதை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. 1 2 போட்டு நல்லா வதக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போடுறது. தக்காளி போட்டு இது கூடவே நம்ம புதினாவாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கடைசியில் கார்னிஷ் வச்சு வச்சுருக்கோம். இப்போ இது கூடவே உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், ஓரளவு வதங்கிடுச்சு நல்லா. இந்த டைமில் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். ஏன்னா நம்ம சாம்பார் தூள் போடுறதுனால நான் 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் தலை தட்டி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். தெரியுதுங்களா? இந்த தக்காளியில் நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. வதக்கும்போது அடுப்பை குறைச்சே வரைங்க. இப்போது இந்த சமயத்தில் நம்ம அந்த டபுள் பீன்ஸும் சேர்த்து போட்டுக்கலாம்.
உங்களுக்கு எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி டபுள் பீன்ஸ் வாங்கினேன், ஸோ டபுள் பீன்ஸ் போட்டு பண்ணுறேன். நீங்கள் மஷ்ரூமு பன்னீர் இது வேணால் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி குக்கர் மூடி சும்மா விசில் போடாமல் சும்மா வந்து மூடி வைங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் போடணும். ஒரு 10 நிமிஷம் சும்மா மூடி வைங்க. ஏன்னா அந்த டபுள் பீன்ஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு எப்படி இருந்தாலும் விசில் வைக்க போகிறோம். இருந்தாலும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோங்க, அதெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்கிறது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் போட்டுடலாம். தேங்காய் விழுது போடும்போது அடுப்பை குறைச்சிடுங்க. ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றிக்கோ. இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த குருமா வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. பரோட்டா நல்லாயிருக்கும், சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு திக்காக இருக்கான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது குக்கர் வந்து மூடிடலாம். குக்கர் மூடிடலாம். ஒரு சிம்லேயே வந்து 2 விசில் இருக்கட்டும். டபுள் பீன்ஸ் சீக்கிரம் வந்துடும். ஸோ 2 விசில் போதும். 2 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம் குருமா எப்படி வந்துருக்குன்னு. விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்னிஷ்க்கு மேலே கொத்தமல்லி தூவிடலாம். ஸோ குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எதுக்கு வேணால் இது வச்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சு. வந்து